ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பாகற்காய் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பாகற்காய் 1/4 கிலோ, கடலை மாவு 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு, பெருங்காயம் மற்றும் எண்ணெய். முதல்ல பாகற்காயை நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். பாகற்காயை அரியும் போது விதைகள்லாம் இல்லாமல் அரியணும். இது பிஞ்சு பாவக்காங்கிறதுனால நான் விதைகளோடு சேர்த்துருக்கேன். இதில் விதைகள் கசப்பாக இருக்காது. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்ச பாகற்காயையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாகற்காயை வச்சு பாகற்காயோட கசப்பு சுத்தமாக தெரியாமல் பாகற்காய் பிட்லை அப்படிங்கிற ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க்கு உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போது பாகற்காய் எல்லாத்தையுமே நம்ம மாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு. அடுத்த கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பாகற்காயை அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது பாகற்காய் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகற்காய் எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான பாகற்காய் பக்கோடா தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.